அன்புடைய சமூகத்திலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருபடியாக, தெய்வீக பிரசன்ன நம்மத்தில் வெளிப்படும்படியாக, அன்னுடைய மகிமை நம்மத்தில் கடந்து வரும்படியாக, ஒரு தேவ பாதுகாவல் நம்மத்தில் கடந்து வரும்படியாக, இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம் அன்னுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தெய்வீக ஆளுகை கடந்து வரட்டும், தெய்வீக ஆளுகை கடந்து வரட்டும், தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும், தெய்வீக மகிமை கடந்து வரட்டும். ஆண்டவரே தெய்வீக ஆண்டவரே தயவு கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம், உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பாடல் பகுதியிலே கர்த்தர் கடந்து வருவீராக. ஆராதனை வேளையில் கர்த்தர் கடந்து வருவீராக. உடைய வார்த்தை போல கர்த்தரை பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சத்தத்தை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ ஆண்டவரே ஒரு பெரிய உயிர் மீட்சி, ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மட்டும் உயர்ந்திருப்பீராக. தேவ கிருபை பாதுகாவல் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், கிருபை கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை முடிந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நடந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகின்றேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே,
இல்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவுகண்டா பேரமைதி பாதுகாக்குவேன். எதிர்கத்தக்கவை தூய்மையானவை அவையானே தியானம் செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற கருத்து நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை, நீ தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே, தலைநிமிர செய்பவர் நீரே. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு,
தேடுவே நானமுடன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்பித்தேன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்பித்தேன் உம் வல்லமை காண்பித்தேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றோம் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் நீதானே துணையானே உம்மிடம் கணிகூறுவேன் உறுதியாய் பற்றிக் கொண்டு வலதுகரம் தாங்குதையா அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி நடத்துகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை விடுதலை ஆழத்திலிருந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா நீதானே என் துணையானே உம் நிழலில் கைகூறுவேன் நீதானே என் துணையானே என் நிழலில் கைகூறுவேன் உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலதுகரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலதுகரம் தாங்குதையா உம் வலதுகரம் தாங்குதையா ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆண்டவரே சமூகத்தில் மறுபடியும் மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் தேவனே நிறைந்தவர் நாளும் ஆர்வமுடன் தேவனே நிறைந்தவர் தேடுவேன் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் நீதானே என் துணையானே உம் நிழலில் கைகூறுவேன் நீதானே என் துணையானே உம் நிழலில் கைகூறுவேன் உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலதுகரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலதுகரம் தாங்குதையா உம் வலதுகரம் தாங்குதையா ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த கழிவுள்ள உதடுகளால் போற்றி
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக இருக்கு, இதயத்தை ஆண்டவருக்கு நேராக இருக்கு, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பு பேருக்கு உயிரிலும் மேலானதையா ஏசப்பா உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த பகல் வேளையிலே ஆண்டவரே இந்த பகல் காலத்திலே உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் இதயத்திலே கடந்து வாருங்கப்பா, எங்கள் இதயத்திலே கடந்து வாருங்க. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் ஐயா. இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்கப்பா. தேவ கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தேவ கிருபை இறங்கி வரட்டும். பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் தேவ மகிமை இறங்கி வரட்டும். பரலோகத்திலிருந்து இறங்கின தேவ மகிமை இப்பொழுது இந்த ஜனங்கள் மத்தியிலே ஓடி பாய்க்கும் ஐயா. ஆண்டவரே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த பகல் வேளையிலே இந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தேவ மகிமை இறங்கி வந்து இந்த பிள்ளைகளை தொடுவதாக, இதயத்தை தொடுவீராக, நாவை தொடுவீராக. ஆண்டவரே ஆவியோடு ஒரு உயிர்வீச்சு உடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறியப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக சுழல், ஒரு தெய்வீக விடுதலை உடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வருவதாக. ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ கரம் இறங்கி வருவதாக. உடைய மகிமையின் கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் ஐயா. தெய்வமே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே சாமுவேலை தேடி வந்த கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடி வந்து ஆண்டவர் இருக்கிற இடத்துல உடைய பிள்ளைகளை தொடுவீராக ஐயா, தொடுவீராக, தொடுவீராக. உச்சம் தலை முதல் உடைய ஆண்டவரை உள்ள கால் வரைக்கும் உடைய ஆடி வாய்ந்த கரம் இப்பொழுதே தொடட்டும் ஐயா. ஒரு உயிர்வீழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மாற்றம் கடந்து வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய கிருபை கடந்து வரட்டும் ஐயா. ஆண்டவரே உடைய கிருபை கடந்து வரட்டும், உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், உடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஐயா. ஆவியானவரே ஆண்டவரே உடைய மகிமை கடந்து வரட்டும், உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஐயா. உடைய கிருபை கடந்து வரட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுப்பா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க மட்டும் போதும். ஹல்லேலூயா. இயேசுப்பா ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. தேடியும் கிடைக்காத செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத
என்று சொல்லி அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கடந்து வந்து மை ஆராதிக்க, மை துதிக்க, உடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நீர் தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தின கர்த்தர் இனியும் தாம் பலப்படுத்தும். ஆண்டவரே, கிருபையினால் நிரப்பும் ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய தெய்வீக கிருபை பாதுகாவல் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். எங்களோடு பேசும் நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே தானின் மூலமாய் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனமானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை 100% பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த ஆண்டின் மூலமாய் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகல் வேளையிலே நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பகல் வேளையிலேயும் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மைகளை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம் வேதத்திலே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இங்கே நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே இங்கே சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உத்தமம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உபதேசங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக மனிதர்கள் உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தம இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு உத்தமமான மனநிலைமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உத்தமமாய் வாழுகிற ஜீவியம் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இன்னும் பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையா இருக்கலாம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் உத்தமத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களிலே இன்றைக்கு செய்கிறதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நடைமுறையை போல அதை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த சத்திய வசனத்தை கூட இன்றைக்கு பொய்யான உபதேசங்களை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே விதைத்து ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்புவதற்கு ஏதுவான இன்றைக்கு அநேக விதமான துருபதேசங்களை, துரு சத்தியங்களை, இன்றைக்கு கள்ள உபதேசங்களை இன்றைக்கு பல விதங்களிலே இன்றைக்கு ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் ஒருபோதும் அது பொய் சொல்லாது. அது ஒருபோதும் பொய்யான வார்த்தைகளை, பொய்யான வாக்குறுதிகளை, பொய்யான சத்திய உபதேசங்களை ஒருபோதும் அது போதிப்பது இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாய் நாம் அறிந்து வைத்திருந்தோமானால் இப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதத்தை உண்மையாய் நாம் ஆராய்ந்து அந்த வேதத்தின்படி நடப்பதற்கு, நாம் எல்லாரும் உண்மையாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே
நாம் உத்தமமாய் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் உத்தமம் கடந்து போய்விட்டது, உத்தமம் அழிந்து போய்விட்டது. தேவன் வேதாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபவாசத்தில் நாம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க கடவாய். இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு முன்பாக பொய்யான வேஷத்தை தரித்துக் கொண்டு உத்தமமாய் வாழுகிறதை போல ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் வாழணும், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழணும். வேதத்தில் அநேக மனிதர்கள் உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், பல காரியங்களிலே உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்கே அவன் சொல்லுகிறான், நோவா எதுல உத்தமமா இருக்கிறானா, கீழ்ப்படுகிறதிலே, கீழ்ப்படுகிற ஒரு காரியத்திலே உத்தமம் ரொம்ப அவசியமான ஒன்று. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பலவிதங்களிலே பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நோவாவிடத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நீ ஒரு பேழையை இத்தனை முழ நீளம், இத்தனை முழ அகலம், எந்த அளவுல ஜன்னல், இவைகளை எல்லாம் உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் நோவாவிடத்திலே கட்டளை கொடுக்கிறார். அன்னைக்கு அந்த நேரத்தில் மழை இல்லை, ரொம்ப வறட்சியான ஒரு கால சூழ்நிலையை போல இருந்து கொண்டிருக்கிறது. நோவாவிடத்தில் சொன்ன உடனே நோவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், தேசம் அழிக்கப்பட போகிறது, ஜனங்கள் எல்லாரும் காக்கப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பேழையை உருவாக்குவதற்கு போகும் பொழுது அநேகர் அவனை தூசித்திருப்பார்கள், அநேகர் அவனை அவமதித்திருப்பார்கள், அநேகர் அவனை அவலட்சணமாய் கேவலமாய் பேசி இருப்பார்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் கொடுத்தார் என்கிறதான அந்த ஒரு வார்த்தை நிமித்தம், அந்த ஒரு சத்தத்து நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் போய் அந்த பேழையை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கை அவன் அர்ப்பணித்ததுனால்தான் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில என்றைக்குமே அழிவு இல்லை, என்றைக்குமே அழிவு கிடையாது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படுகிறது இல்லை, இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சத்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது இல்லை. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது எல்லாவற்றையும் போல ஒரு வார்த்தை தானே, ஊழியக்காரர்கள் மூலமாய் ஏதோ ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒரு கூட்டம் உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது, சபைக்கு போக வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம், நாமே ஆலயம் வீட்டில் உட்கார்ந்து ஆராய்த்துக் கொள்ளலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் ஒரு கட்டிடமாகி சபையை ஆலயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். சபைக்குள்ள ஐக்கியம் இல்ல, வசனத்திற்கு கீழ்ப்படியல, வசனத்தை விட்டு வழிவிலகி போய்விட்டார்கள், வசனத்தை விட்டு தூரமாய் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தர். அவர் எப்படி இந்த பூமியிலே மனுஷ ரூபமாய் மனுஷ சாயலாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து தன்னையே விலை கிரயமாய் கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் அவருக்கு எப்படி இருந்ததோ அதே தாகத்தோடு இன்றைக்கு அவருக்காய் வாழுகிற தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
ஆண்டவருடைய வசனத்துக்கு செவிசாய்த்து வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஏதோ கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அல்ல. இந்த வேதம் அது உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிவோமானா, ஒரு நோவா கீழ்ப்படிந்து காக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் காக்கப்பட வேண்டுமானால், நாம் செயல்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் காக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வியாபாரம் காக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய தொழில் காக்கப்பட வேண்டுமானால், நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் நாம் காக்கப்பட வேண்டுமானால், நோவா கீழ்ப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா நம்முடைய எல்லாவற்றையும் காப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. உபாகமம் 1:36. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் வீட்டு வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். இங்கே காலேப் என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை பின்பற்றுகிறதிலே உத்தமமாயிருந்தான், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதிலே உத்தமமாயிருந்தான். ஆண்டவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. அநேக இடங்களில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என் முழு இருதயத்தோடு கூட நான் என்ன செய்வேன், துதிப்பேன் அப்படி சொல்றான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறான். மத்தேயு 6:33 சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா ஆண்டவரை தொழுது கொள்கிறது. ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்னா, நம்மை முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றணும். ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இன்னைக்கு நாம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்கிறோம், ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறோம்? இன்னைக்கு அநேக ஆலயத்துக்குள்ளதான் இருப்பாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா ஒரு கற்பனை உலகத்திற்கே போய் வந்து விடுவார், கற்பனை உலகத்திற்கே போய் வந்து விடுகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பின்பற்றுகிறதுல மட்டும்தான் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனை பின்பற்றி வாழுகிற ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. மனுஷனை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டம் 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் இன்னைக்கு லைவ்ல உட்கார்றதற்கு, டெய்லி உட்கார்றதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவைகளை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான் அவர்கள் உத்தமமாக இருக்க முடியும். அல்லேலூயா. மனிதனை பின்பற்றுகிறவர்கள் விழுந்து போய் விடுவார். எல்லாவற்றையும் பார்த்தா இன்னைக்கு முகநூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல காரியங்களை பார்த்தா இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாழ்ந்தது போல வாழ்வதற்கு இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார். ஊழியக்காரனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சபை விசுவாசி இன்னொரு சபையை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு வருவார், ஆனால் இன்னைக்கு அநேகருடைய நிலைமை கைவிடப்பட்ட நிலைமையிலே போய்விடும். நீ ஆண்டவரை பின்பற்றுகிறதுல எப்படி இருக்கிறாய்? இன்னைக்கு அநேக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துட்டு இருந்த நேரம் ஓய்வு நாள கட்டடிச்சு வேலைகளுக்கு செல்லுகிற கூட்டம் கூட இருக்கிறது. ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்காம ஊர் சுற்றுகிற கூட்டமும் இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவை கொடுக்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆண்டவரை ருசிக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். பக்தன் பாடும் பொழுது, உம்மை போல நல்ல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட. ஆண்டவர் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். உலகம் போகிற பாதை விட்டு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவரை முழு இதயத்தோடு பின்பற்றணும்.
நம்ம எப்படி பின்பற்றுறோம்? நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது வேதத்தில் வாசித்தோம்னா சங்கீதம் 84வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கோராகு ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே சொல்லும் பொழுது உத்தமமாய் நடந்ததுனால தான் நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். வேதத்திலே நான் அதிகமாய் அடிக்கடி ஒரு வசனத்தை நான் ரொம்ப ஞாபகப்படுத்துகிறது உண்டு. நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையாய் நடக்கிறவர்கள் அப்படின்னா உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்காம போகிறதே இல்லை. நிறைய பேர் ஆசீர்வாதத்திற்கு வீடு வீடா போறாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தானாய் தருவார். தர வேண்டியவைகளை ஆண்டவர் தானாய் தருவார். எலியாவை ஆண்டவர் அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்பி ஒரு காகத்தை கொண்டு அந்த எலியாவுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொடுப்பதற்கு என் ஆண்டவரால் கூடும்னா அதை காட்டிலும் சேசித்தவர்களாய் படித்திருக்கிற நம்மையும் போஷிப்பதற்கு என் ஆண்டவரால் கூடும். நம்ம உத்தமமா இருக்கணும். நம்மளை ஆண்டவர் கையேந்துவதற்கு அழைக்கல, அநேகருக்கு கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உத்தமமா இருந்தா நம்மை கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது துரிதமாய் பெற்ற ஆசீர்வாத முடிவிலே தங்காது. அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெறுகிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் பிசாசு எடுத்துக் கொள்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் கூட கர்த்தர் அதிலிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி யோபுவை சுற்றி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்தாரோ அதே போல நம்மை சுற்றி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். நாம் உத்தமமா இருக்கணும். அவருக்கு நடக்கிறதிலே, அவரை சார்ந்து நிற்கிறதிலே நாம் உத்தமமா இருப்பதற்கு பழகிக் கொள்ளணும். என்ன வேதத்துல 2 மனிதர்கள் நம்ம உத்தமத்தை விட்டு வழி விலகி போனதுனால இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கிறது. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிங்க. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. இங்கே யோபுவை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே யோபு உத்தமனா இருந்தான். ஏன்னா தன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவனுக்கு எண்ணினதுனால அந்த எப்பொழுது வருகிற முறைமையின்படி அந்த பிள்ளைகளுடைய பாவம் நீக்கப்படுவதற்காக அவன் எப்பொழுதும் செய்கிற அந்த வலியை அவன் நிறுத்தாம செய்து கொண்டே இருந்தான். நம்ம இன்னைக்கு அநேக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அக்கறை செலுத்துவதே இல்லை. தன்னுடைய மனம்போன வாழ்க்கையில வாழ்ந்து விடுகிறார்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சீர்கட்டு வழிவிலகி போவதற்கு காரணம் அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பு பெற்றோரிடத்துல இல்லாததுனாலதான் எதையோ தேடி ஓடுகிறார்கள். ஆனா யோபு அந்த பிள்ளைகளுக்காக கரிசனையுள்ளவனா இருந்தான். அது எதனாலன்னா கர்த்தருக்கு பயந்ததுனால. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா முதல்ல குடும்பம், அப்புறம் தான் எல்லாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நிறைய பெற்றோர் காலையில் எந்திரிச்ச உடனே 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. நைட்டு 7 மணி 8 மணிக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, படுத்துறாங்க.
பிள்ளைகளை குறித்து விசாரிக்கிறது இல்லை. எப்படி தன்னுடைய வாழ்க்கை எப்படியோ கழிக்கிறதுனாலதான் பிள்ளைகளும் எப்படியோ வாழுகிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்மிடத்தில் கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உலகம் வளர்க்கிற விதத்தில் அல்ல, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்திலே. இன்னைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களில் விழுந்து போய்விட்டார்கள். அநேக குடும்பம் இன்றைக்கு சிக்கி சின்னாபனமாகி போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பிள்ளைகள் படம் பார்க்கிறாங்க, தொலைக்காட்சி பார்க்கிறாங்க, வெளியே பழகுறாங்க, பேசுறாங்க, அதனால மாறுறாங்க. இல்ல, பிள்ளைகளை குறித்த கரிசனை பெற்றோருக்கு உருவாக்கப்படுமானால், வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அநேக ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், இன்னைக்கு அநேக பிறம்பை எடுக்கிறாங்க. யாருக்குன்னா, மற்றவங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் எடுப்போம். ஆனா சொந்த பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க. தவறு செஞ்சா தட்டி கொடுத்து அப்படியே போயிடுவாங்க, இனிமே செய்யாதுன்னு. ஆனா இதே இது மற்ற பிள்ளைங்கன்னா அடிச்சு நொறுக்கி எடுத்துடுறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லிடுவாங்க, ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்த தாமில்ல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. தேவ ஜனமே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் மனிதர்கள் எப்படியோ வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற தேவ ஜனமே, நீ நான் வாழுகிறது கர்த்தருக்கு பயந்து வாழணும், உத்தமமாய் வாழணும், உண்மையாய் வாழணும். ஒண்ணுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போகிறது இல்லை. நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உத்தமமா இருக்கணும். நம்ம உத்தமமா இருக்கிறதுனால அநேகர் நம்ம தூசிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மை என்றைக்குமே தோற்று போகிறது இல்லை. உண்மை ஜெயத்தை கொண்டு வரும், உண்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உண்மை நன்மையை கொண்டு வரும், உண்மை செழிப்பை கொண்டு வரும், உண்மை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வரும். உண்மையாயிருந்தா கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மேலான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உத்தமமாயிருந்தா நம்ம மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செய்கிற தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அடிக்கடி சொல்லுவேன், 10 ரூபா பொருளை 11 ரூபா 12 ரூபா விற்கிறது கூட தப்பு இல்லை. ஆனா 10 ரூபா பொருளை 20 ரூபான்னு விற்கிறது தான் தப்பு. சகையை சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானா நான் ஆனாலும் தனியாய் திருப்பி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். வீணான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சீரழிந்து விடும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம், இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நான் உமக்கு பயந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உமக்கு பயப்படுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு யோபு கர்த்தருக்கு பயந்ததுனால்தான் கடைசி வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, இழந்து போன எல்லாவற்றையும் யோபுவுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். பிள்ளைகள் அவனுக்கு இருந்த எல்லாம் இழந்துட்டான், மனைவி மட்டும்தான் மீதி. அவ கூட சொல்றான், நீ இருக்கிறத விட செத்து போயிரு, ஏளனம், கேவலம், அவமானம், நிந்தை. ஆனா அவன் அந்த உத்தமத்தை மட்டும் வழி விலகி போகல, கர்த்தரை இறுக்கமா பிடித்துக் கொண்டான். அதனாலதான் அவன் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, கேவலப்படுத்தப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட, தூசிக்கப்பட்ட, அவதூறா நினைத்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றிலும் 2 கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவ ஜனமே, நம் உண்மையாக இருந்தா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர போதுமானவராக இருந்தார். நான் உண்மையாக இருந்தா, உத்தமமா இருந்தா, கீழ்ப்படுகிறதுல
கர்த்தரை பின்பற்றுகிறதில்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நடக்கிறதில்லை, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லை, நான் உண்மையாக இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே உண்மையை தாரும், உத்தமத்தை தாரும், உத்தமத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே உத்தமமாய் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். தேவ கிருபை கடந்து வரட்டும் ஐயா, தேவ கிருபை கடந்து வரட்டும் இயேசுவே, தேவ கிருபை கடந்து வருவதாக. ஆண்டவரே தேவ மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஐயா, இயேசுவே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ணால் நேரத்தில் தாக்கும், சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ணால் நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். தேவ ஜனமே, ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் கடந்து வந்து மயாராதனைக்கு துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உத்தமமாய் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உலகம் எங்கில் இருக்கிற இந்த கொரோனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தினத்தை தேசம் காக்கப்பட ஆண்டவருடைய தெய்வீக ஆளுகை, தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தின கர்த்தர் இனி தாங்கு பலப்படுத்தும், கிருபையினால் நடத்தும், தேவ கிருபை பாதுகாவல் கூட நடத்தட்டும். ஆண்டவரை எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறதில் ஒப்புக் கொடுக்கும். நீர் ஆளுகை செய்யும், நீர் கூட இருந்த இடத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் பாதுகாவலும் இனிமேல் சதா காலங்களிலும் நம்மளுடன் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.